அந்த வரிசையான ஒரு நெடிய ஆன்மீக பயணத்தை நாம் கண்முன்னே காட்சியாகும் வண்ணம் எழுதப்பட்டுள்ள நூல் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள். முன்னதாக இறைவணக்கம், மலையேற்ற புகைப்பட தொகுப்பு காட்சிகள், பரதநாட்டியம், நடன நிகழ்ச்சி, குழல் இசை எனும் 5 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஆறாவது நிகழ்ச்சியாகவும் அறுசுவையின் கனிச்சுவையான தனிச்சுவை நிகழ்ச்சியாகவும் இனிதே தூங்குகிறது. இறைவனை வாழ்த்துங்கள். அவையவர்களே, இந்த விழா உங்களுக்காக நடத்தப்படுகிறது என்கின்ற காரணத்தினால் அவையில் சில பகுதிகளில் இருக்கின்ற பெருமக்கள் தங்களுடைய சொந்த அலாவுகளை விடுத்து செவிகளையும் சிந்தைகளையும் இந்த அரங்கத்திற்கு சமர்ப்பித்து முப்பெரும் விழாவிற்கு முக்கடி சுவையை கூட்டுமாறு விழா குழுவின் சார்பாக வேண்டி விழா நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். விருந்தினர்களை மேடை கிடைத்தல். அந்த வகையில் 6 என்பது வழித்தடம், 6 என்பது நீரோடும் பாதை என்பார் சான்றோர் மக்கள். அந்த இரண்டிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு எண்ணாக இருக்கின்ற 6 என்கின்ற என் வரிசையை 60 இப்பொழுது மேடையில் வருவர். அந்த வகையில் சேலம் சட்டத்திலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர், அனைவரும் ஐயா என்று அழைக்கப்படுகின்ற சிறப்புக்குரியவரான காசி ஸ்ரீ பி எம் கனகசபாபதி அவர்கள் அவையோரின் வாழ்த்துக்களுடன் மேடைக்கு வருகிறார். தமிழ் திரையுலகில் புன்னகை மாறாமல் தனது திரையுலக பணியை 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி நக்கீரராக நடித்து நக்கீரராகவே வாழ்ந்த பெருமைக்குரியவர் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் திரு வாழ்த்துக்களுடன் மேடை கிடைக்கிறோம். விழாவினுடைய தந்தை மகனுக்காகவும் நன்றி. அவையத்து முந்தி மற்றும் வள்ளல் அழகப்பா அவர்களையும் அழகப்பா பல்கலைக்கழகத்தையும் வழங்கிய பெருமையும் அந்த மண்ணிற்கு உண்டு. அந்த மண்ணிலிருந்து தமிழை ஏந்தி வந்திருக்கின்ற பெருமைக்குரியவரான இந்த இனிய விழாவுடைய சிறப்பு விருந்தினர் ஒருவர் காரைக்குடி காசி ஸ்ரீ அரு சோமசுந்தரன் அவர்களை ஏழு 14 உலகங்களையும் காக்கின்றவர் இவையத்து வாழ் ஈசன் என்கின்ற காரணத்தினால், அந்த பெயரை தான் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் சேலம் சட்டசுலபை பராமரித்து புரோகராக திகழ்கின்ற பெருமைக்குரியவரான இந்த இனிய விழாவினுடைய முக்கிய விருந்தினர்களை ஒருவரான சேலம் எஸ்ஆர்சி குழுமத்தின் எம் பரமசிவம் அவர்களே அவைகளின் வாழ்த்துக்களுடன் மேடை கிடைக்கும். நன்றிக்குரிய செயல் கனவிலும் நனவிலும் நினைக்கத்தக்கது என்பார் திருப்புகழ் அருள்வேடான பெருமான் அவர்கள். அந்த வகையில் இந்த இனிய விழாவினுடைய நிறைவில் நன்றியோடு இருக்கின்ற அன்புக்குரியவரான சேலம் கொண்டப்படாய்க்கப்படி ஏற்காடு மலை அடிவாரம் திரு கே அரங்கசாமி அவர்களை அவையோரின் வாழ்த்துக்களுடன் மேடை கிடைக்கிறோம். உலகின் ஒளிவிளக்கு வாணி இல்லத்திற்கு பெருமை சேர்க்கின்ற ஒளிவிளக்கு விழா மேடையில் அந்த வகையில் மேடையில் இருக்கின்ற சார்பு மக்கள் புத்தகங்களை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள்.
விருந்தினர் மாவட்ட வன அலுவலர் திரு தங்கராஜ் ஐயப்பஸ் அவர்களுக்கு பேராசிரியர் ரத்ன சபாபதி அவர்கள் சார்பை அறிவித்து நினைப்பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள். திரு ஏ பி ரத்னம் அவர்கள் சார்பை அறிவித்து நினைப்பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அந்த சால்வை கொண்டு சீனியர் மோஸ்ட் ராசி பாளையம் 2000